ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மோகன்லாலுடைய நடிப்பில் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற விருஷபா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் அரசராக இருந்த ஒரு நபர், அவர் அந்த ஜென்மத்தில் வாங்கின ஒரு சாபம். இப்போ இந்த ஜென்மத்தில் அந்த சாபத்தின் விளைவாக அடுத்தடுத்து அவர் சந்தித்த பிரச்சனைகளும் சம்பவங்களும் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை நந்த கிஷோர் அப்படிங்கிற நபர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை ஒரு ப்ராப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் முயற்சி பண்ணியிருக்கு. அவங்க முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மொத்தமாக படம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ மோகன்லாலை பொறுத்தளவுக்கு இதில் 2 கதாபாத்திரங்கள் அவருக்கு, அது ரெண்டுமே எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்கார் அவருக்கு அடுத்து சமர்ஜித் லங்கேஷ். அவரை பார்க்கும்போதே கஹோனா பியார் கே படத்தில் முதல்ல ரித்திக் ரோஷனை பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஹைட் அண்ட் வெயிட், பாடி லாங்குவேஜ், ஃபிசிக், ஹேர் ஸ்டைல் அப்படின்னு இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படத்தில் சமர்ஜித்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மோகன்லாலுக்கும் சரி சமர்ஜித்துக்கும் சரி, இவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க அந்தந்த கதாபாத்திரங்களை, அதுக்கு தேவையான விஷயங்களையும். இதுக்கடுத்து நயன் சரிகாவாகட்டும், ராகினி ஆகட்டும், 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அவங்களும் நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ராமச்சந்திர ராஜி ஒரு இலவச இனிப்பு மாதிரி ஒரு சீனுக்கு வருவாப்ல, அதுக்கப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் வந்து நிற்பாப்ல, அந்த மாதிரி அவரும் கொடுக்கப்பட்டதை கொண்டு வந்திருக்காப்ல. இந்த மாதிரி இன்னொரு 1-2 சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன தேவையோ இந்த கதைக்கு தேவையானது, அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தேவையானதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் டெக்னிக்கலி ஓரளவுக்கு ஒரு ஓகேஷான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனு 2 பேரும் அந்தந்த டீமுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிசர் அடிக்குது, இன்னுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். எஸ்எஃப்எக்ஸ் கொடுத்து ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. டிஐ டீம் ஓவராலாக அவங்க என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாக பண்ணியிருக்கு அந்த டீம். இந்த படத்தில் ஒரு டிஏஜிங் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை டிஏஜிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போல்லாம் எதுக்கு டிஏஜிங்க, ஏலே 1008 விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்களே, அதனால் அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. மோகன்லால் அந்த சின்ன வயசுக்காரராக அந்த கையில் ஒரு சின்ன பையனோட அது நல்லா இருந்தது. ஒரு 1-2 தடவை அந்த சீக்வன்ஸ் வரும், அது ரொம்ப அழகாகவே கன்சியூம் பண்ணியிருந்தது இந்த டீமை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பிரச்சனை எங்கே அப்படின்னா, இதில் எதுவுமே புதுசாகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை. அங்கே தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பல படங்கள் மைண்டில் வந்துட்டு போகுது, பல காட்சிகளை கடந்து போகும்போது. உதாரணத்துக்கு நம்ம ராஜமௌலி ராம் சரணை வச்சு முதல் படமாக அந்த படம், அதாவது ராம் சரணுக்கு முதல் படமாக எடுத்தார்ல மகதீரா, அந்த படமாகட்டும், நம்ம ரஜினி சார் நடித்த சந்திரமுகி படமாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நமக்கு அங்கங்கே மைண்டில் வந்துட்டு போகுதுன்னு சொல்லி, ஈவன் காந்தாரா வரைக்கும் எனக்கு மைண்டில் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் அதனுடைய அந்த காட்சிகளுடைய சாயல் அப்படின்னு லைட்டாக அங்கங்கே நமக்கு தெரிகிற மாதிரி இந்த படத்துடைய காட்சி அமைப்பில் ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு, அதாவது மறுபறவி, இந்த மேட்ரு ஒன்றும் அந்த இன்ட்ரோ பிளாக்கை தவிர வேறு எதுவுமே இன்பிட்வீனில் பெருசாக சுவாரஸ்யமாக கிடையாது. அந்த ஒரே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஹீரோ ஹீரோயினுக்கு இடையிலான அந்த காதலாகட்டும் எதுவுமே ப்ராப்பராக சொல்லப்படல. ஹீரோயின் நினச்சா நான் லவ் பண்ணுறேங்கிறாங்க, நினச்சா அவங்க கூட நான் இதுக்கு வீட்டுக்கு வரணுங்கிறாங்க, என்ன எழுதுனாங்க இது அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் இவங்க ஆரம்பித்து அந்த ஃபேண்டசி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன பிட்டு தான் அது. அந்த போர்ஷன் அங்கே கொண்டு வர்றதுக்காக வளவலா குளவலான்னு இழுத்து கொண்டு போய் அந்த போர்ஷன் அங்கே ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட்லலாம் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது படத்தில். அந்த அளவுக்கு தான் மொத்தமாகவே இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு சில ஐடியாக்களை யார் கொடுத்தது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு சீக்வன்ஸில் படத்துடைய டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே ஒரு மகாராணி ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க தருணத்தில் டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணால் அப்படி ஒரு கத்தி மாதிரி ஒரு வால் மாதிரி ஒன்று சொருகி விருஷபா அப்படின்னு டைட்டில் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க. யார் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பா? ஏங்க எவ்வளவு எமோஷனலாக ஒரு சீக்வன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மாசா வாழை விட்டு யார் இந்த மாதிரி கிண்ணது அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு கழுத்தையே அறுக்கக்கூடிய, வெட்டி வீழ்த்தக்கூடிய அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அதனால தான் UA 16+, மற்றபடி செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ வரைக்கும் வெளியாகலை. நான் பார்த்தது மலையாள வெர்ஷன் தான், வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.